பரிசான் நேஷனல் தலைமையிலான மாநில அரசுகளுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்ளுமாறும், தங்கள் அரசியல் பலத்தை சோதிப்பதில் உண்மையாக இருந்தால் நாடாளுமன்றத்தை கலைக்க அதன் தலைவர்களை வலியுறுத்துமாறும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் அக்மால் சலே டிஏபி இளைஞர் பிரிவுக்கு சவால் விடுத்துள்ளார். அம்னோ மற்றும் பரிசான் நேஷனல் மீதான டிஏபி இளைஞர் பிரிவின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அக்மால், கடந்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த யார் உதவினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று அக்மால் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தை கலைக்க அழுத்தம் கொடுப்பது பற்றி மட்டும் பேசாதீர்கள் என்று பரிசான் நேஷனலுடன் இணைந்து அமைக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கும் அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்ளுங்கள். பேராக்கில் ஆதரவை விலக்கிக் கொள்ளுங்கள். பஹாங்கில் ஆதரவை விலக்கிக் கொள்ளுங்கள். நாம் கண்ணியமாக போராடி மக்களின் ஆணையை மீட்டெடுப்போம். உங்கள் பலத்தை நீங்கள் உண்மையிலேயே சோதிக்க விரும்பினால் களத்தை திறப்போம், வாருங்கள் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். டிஏபி இளைஞர் பிரிவு தலைவர் வு கா லியோங் பேரா அரசாங்கத்தில் ஒரு நிர்வாக கவுன்சிலராக உள்ளார். அதே சமயம் டிஏபி இளைஞர் பிரிவின் விளம்பர செயலாளர் ஹோ சியா யாங் பஹாங் அரசாங்கத்தை ஆதரிக்கும் ஒரு சாதாரண உறுப்பினராக உள்ளார். இரு மாநில அரசாங்கங்களும் பரிசானால் வழிநடத்தப்படுகின்றன. மேலும் பகத்தன் ஹரப்பான் நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ளது. ஜொகூர் தேர்தலில் அம்னோ தலைமையிலான கூட்டணி தனித்து போட்டியிட வலியுறுத்தினால் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலில் பரிசான் நேஷனல் உடன் மோத வேண்டும் என்று டிஏபி இளைஞர் பிரிவு அழைப்பு விடுத்ததற்கு மலாக்கா நிர்வாக கவுன்சிலருமான அக்மால் இவ்வாறு பதிலளித்தார். 2022 பொதுத் தேர்தலில் இதுவரை இல்லாத மிக மோசமான தேர்தல் தோல்வியை சந்தித்த பிறகு கட்சியை புத்துயிர் அளிப்பதில் பக்கத்தன் ஹரப்பான் ஆற்றிய பங்கை அம்னோ மறந்துவிடக் கூடாது என்று அந்த இளைஞர் பிரிவு வலியுறுத்தி இருந்தது. நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைக்க வேண்டும் என்ற தங்களின் அழைப்புக்கு மத்திய தலைவர்கள் ஆதரவளிக்கிறார்கள் என்பதை நிரூபிக்குமாறு மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினரான அக்மால் டிஏபி இளைஞர் பிரிவுக்கு சவால் விடுத்துள்ளார். மாநில தேர்தல்களில் ஜொகூர் அம்னோ தனித்து போட்டியிடும் என்ற எண்ணம் குறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும், ஏனெனில் பரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் கட்சிகள் மாநில அல்லது பொது தேர்தல்களில் ஒன்றாக போட்டியிடும் என்று எந்த ஒப்பந்தமும் இல்லை என்றும் அக்மால் மேலும் கூறினார். அம்னோ தனித்து போட்டியிட விரும்பும் போது அவ்வளவு பதற்றமாக இருக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். தங்கள் அதிருப்திகள் இருந்த போதிலும் பரிசான் நேஷனல் தலைமையிலான மலாக்கா அரசாங்கத்திற்கான ஆதரவை விலக்கிக் கொள்வதற்காக அம்னோவை விமர்சித்த டிஏபி தலைவர்களையும் அவர் சாடினார். குறைந்தபட்சம் நான் எனது ராஜினாமா கடிதத்தை ஒரு முறை அல்ல, இருமுறை சமர்ப்பித்தேன் என்று அவர் சுட்டிக்காட்டினார். லங்காவி அருகே கடலில் அடித்துச் செல்லப்பட்ட ஜெட்ஸ்கியை மீட்க முயன்ற போது ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. லங்காவி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் மண்டலம் 4 தலைவர் சம்சூரி அப்துல் கனி கூறுகையில், நேற்று இரவு 9 மணிக்கு இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு அழைப்பு வந்ததாகவும், சுமார் 22 நிமிடங்கள் கழித்து பெர்சியாரான் புத்ரா நிலையத்தில் இருந்து ஒரு குழுவினர் அங்கு வந்தடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவரான 23 வயது அராஸ் நஸ்ரான் அப்துல் மசார் கடற்கரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் காணாமல் போனதை அவர்கள் அறிந்தனர். அடித்து செல்லப்பட்ட ஜெட்ஸ்கியை அவர் மீட்க முயன்ற போது பலத்த அலைகள் அவரை தண்ணீருக்குள் இழுத்துச் சென்றன. அந்த நேரத்தில் அவர் உயிர்காக்கும் உடை எதுவும் அணியவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையோரம் மேற்கொண்ட முதற்கட்ட தேடுதல் முயற்சிகள் இருந்த போதிலும் உயிரிழந்தவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சம்சூரி தெரிவித்தார். உயிரிழந்தவரை கண்டுபிடிப்பதற்காக நீர் மீட்பு குழுவினர் இன்று காலை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை தொடங்கியதாக அவர் மேலும் கூறினார். திரங்கானுவின் கோலா பெராங்கிற்கு அருகிலுள்ள சகாயுவில் உள்ள பெலுகார் புக்கிட் நீர்வீழ்ச்சியில் நேற்று மாலை தனது குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற போது நீந்திக் கொண்டிருந்த பழ வியாபாரி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மாராங்கில் உள்ள கம்போங் கெலுலூட்டைச் சேர்ந்த 26 வயதான ஜகாரி ஜைன் என உலு திரங்கானு காவல்துறை தலைவர் ஷருடின் அப்துல் வஹாப் அடையாளம் காட்டினார். மாலை 4:22 மணிக்கு இச்சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததாகவும், அதைத் தொடர்ந்து 5 நிமிடங்களுக்கு பிறகு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஒரு குழுவை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாகவும் அவர் தெரிவித்தார்.
முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் தனது 19 குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலாவுக்காக நீர்வீழ்ச்சிக்கு சென்றது தெரிய வந்தது. இருப்பினும் உயிரிழந்தவர் உட்பட அவர்களில் 5 பேர் மட்டுமே தண்ணீரில் இறங்கி உள்ளனர். மற்றவர்கள் ஆற்றங்கரையிலேயே இருந்துள்ளனர். மாலை சுமார் 5 மணி அளவில் பொதுமக்கள் அவரை மயக்க நிலையில் கண்டனர். சம்பவ இடத்தில் இருந்த மருத்துவ பணியாளர்கள் பின்னர் அவரது மரணத்தை உறுதி செய்தனர். உயிரிழந்தவரின் உடல் உலு திரங்கானு மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஷருடின் கூறினார். தற்போதைய கணிக்க முடியாத வானிலை நிலவுவதால் நீர்வீழ்ச்சி பகுதிகளில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். பேரா தாப்பாவில் உள்ள குனோங் பத்து பூத்தே மலையில் மே 23ஆம் தேதி மலை ஏறும் போது காணாமல் போன 49 வயது மலையேறும் வீராங்கனை ஜஸ்லிண்டா ஜல்லுடினை தேடும் பணி 72 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு நெருக்கடியான கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் பல பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர் உணவு மற்றும் தண்ணீரை தேடி சென்றிருக்கக்கூடிய இடங்களுக்கு தேடுதல் பகுதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் சயானி சைடான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் தண்ணீரை தேடி சென்றிருக்கக்கூடிய சுங்கை ஆயார் பூச்சோக் ஆற்றங்கரை பகுதியில் தற்போது தேடுதல் பணி கவனம் செலுத்துகிறது. பாதிக்கப்பட்டவரின் அனுபவத்தை கருத்தில் கொண்டு தேடுதல் தொடரும் வேளையில் அவரால் உயிர் பிழைக்க முடியும் என்று தாங்கள் நம்புவதாக சயானி சைரான் தெரிவித்தார். அவர் அனைத்து தற்காத்துக் கொள்ள ஒரு நீர் ஆதாரத்தை கண்டுபிடிக்க முயற்சிப்பார் என்றும் குனோங் பத்து பூத்தேக்கு அருகில் உள்ள சுங்கை ஆயார் பூச்சோக்கை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என்றும் தாங்கள் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். சபாவின் கொத்தகெனபாலுவில் சமீபத்தில் ஒரு பள்ளி மாணவி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைக்கு உதவும் வகையில் 7 இடைநிலைப் பள்ளி மாணவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. கொத்தகெனபாலுவின் தற்காலிக காவல்துறை தலைவர் சையத் அப்துல் ரஹ்மான் 15 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட 6 மாணவிகள் மற்றும் ஒரு மாணவன் என அனைத்து மாணவர்களும் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அந்த மாணவன் இச்சம்பவம் முழுவதையும் பதிவு செய்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறியதாக பிரித்தா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. கலவரம் மற்றும் குற்றவியல் மிரட்டல் ஆகியவற்றுக்காக தண்டனை சட்டத்தின் 147 மற்றும் 506 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக சையத் லாட் கூறினார். மே 22ஆம் தேதி காலை 8 மணிக்கு 13 வயது பள்ளி மாணவி ஒருவர் மற்ற 5 பள்ளி மாணவிகளால் தாக்கப்பட்டதால் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுநாள் காலை 7:51 மணிக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்த மாணவியும் சந்தேக நபர்களும் கொத்தகெனபாலுவை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் என்றும் அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலம் அறிமுகமானவர்கள் என்றும் சையத் லாட் கூறினார். வாட்ஸ்அப் குழுவில் ஏற்பட்ட ஒரு தவறான புரிதலால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. விசாரணையில் சந்தேக நபர் இருவர் பாதிக்கப்பட்ட மாணவியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்ததாகவும் பின்னர் மாணவிகள் அவரை சூழ்ந்து தாக்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. கம்போங் சுங்கை நிலாம் அருகே சுங்காய் செலிசிக் ஆற்றில் விழுந்து நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 10 வயது சிறுவன் 2 நாட்களுக்கு பிறகு உலுஸ்லாங்கூரில் உள்ள ஆற்றங்கரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளான். சிறுவன் ஆற்றில் விழுந்ததாக கூறப்படும் இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சுமார் 6 மீட்டர் ஆழத்தில் நேற்று மாலை 4:36 மணிக்கு மூழ்காளர் குழுவினரால் கண்டெடுக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலதிக நடவடிக்கைக்காக சடலம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மீட்புத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் ஆகிப் இம்ரான் அஸ்ருல் நிசாம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர்.
அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.